புங்குடுதீவு பகுதியில் இருக்கின்ற சிவலோகநாதன் வித்தியா அவர்கள் 2015ஆம் ஆண்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இந்த பிள்ளை இல்லையாமையே ஏன் அடுத்த விட்ட கதை எனக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறதானே அவருடைய மகளை இழந்த வேதனைகளிலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இதிலெல்லாம் வித்தியா இருந்து படிச்சிருப்பா. வித்தியா அவர்கள் பயன்படுத்திய கிணறுகள் மேசையிலெல்லாம் வித்தியா இருந்து படித்த இந்த இருக்கிறடா உத்தியோகத்தில் இருக்கிறப்பா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற புங்குடுதீவு பகுதியில் இருக்கின்ற சிவலோகநாதன் வித்தியா அவர்கள் 2015ஆம் ஆண்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த இடங்கள் எப்படி இருக்கின்றது, அதோடு அந்த அவர்களுடைய குடும்பமானது இந்த தற்போதும் மகளை நினைத்து அவர்களுடைய தாயார் கண்ணீர் மல்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு அந்த இடங்கள் எப்படி இருக்கின்றது மற்றும் இந்த சம்பவங்கள் போன்று இனிவரும் காலங்களிலே இவ்வாறான ஒரு மாணவிக்கு நடந்தது போல இனிவரும் காலங்களே இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. அந்த பெண் படுகொலை செய்யப்பட்ட அதே தினத்தில ஒருவர் சிறைச்சாலையிலே என்னுடைய உயிரையே தானே பறித்தெடுத்திருக்கின்றார். இவ்வாறு 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவ்வாறு அந்த மாணவியினுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் அவர்களுடைய குற்றம் செய்தவர்களை தற்போது பழி வாங்கி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான குற்றங்களிலே இளைஞர்கள் ஈடுபடாமல் எதிர்வரும் காலங்களிலே சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். இன்றைய தினம் புங்குடுதீவுக்கு சென்று அந்த இடங்கள் எப்படி இருக்கின்றது மற்றும் வித்தியாவினுடைய வீட்டுக்கு சென்று அந்த காணொலிகளை பதிவிட இருக்கின்றோம். தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம். எமது காணொலிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தராங்க. கூடுதலாக மக்கள் எமது காணொலிகளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எமது காணொலியை பார்வையிடணும். தொடர்ச்சியாக வித்தியாவினுடைய வீட்டிற்கு சென்று அந்த காணொலிகளை அவருடைய தாயரிடம் கேட்டறிந்து கொள்வோம்.
இருக்கின்ற மிக பிரமாண்டமான முறைகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற கண்ணகி அம்மனுடைய முகப்பைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த முகப்பிலிருந்து நயினாதேவிக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு நேர போனோம்னு சொன்னால் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வித்யா சிவலோகநாதன் வித்யா அவர்களுடைய வீட்டிற்கு செல்கின்ற பாதை இருக்கின்றது. புங்குடுதீவு பகுதியில் இருக்கின்ற ஆலடி சந்தியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆலடி சந்தி பக்கத்தில் கண்ணகி அம்மனுடைய ஆலயமும் இருக்கின்றது. கீழே அந்த ஆலடி சந்தி கீழே பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கின்றது. நேர போனோம்னு சொன்னால் கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய முகப்பு காணப்படுகின்றது. உள்ளுக்கு ஒரு 200 மீட்டர் தூரத்திலே ஆலயமானது இருக்கின்றது. நாங்கள் இடது புறத்தால் தான் போகணும். இடது புறத்தால் செல்லும் போது தான் சிவலோகநாதன் வித்யா அவர்களுடைய ஊரும் அவர்கள் வாழ்ந்த இடங்களையும் தான் இந்த காணொளிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த இடங்களெல்லாம் நாங்கள் செல்லும் போதே முழுவதுமாக பற்றைகள் நிரம்பிய ஒரு பகுதிகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் நடமாட்டமற்ற பகுதிகளாகவும் நாங்கள் காணொளி எடுக்க செல்லும்போது ஒருவரை கண்டால் நாங்கள் மற்றும்படி நாங்கள் காணொளி எடுத்து செல்லும் வரைக்கும் ஒருவரையும் காணவில்லை. நாங்கள் தற்போது ஒரு மோடிஜெயில் போது அந்த மோடிஜெயிலில் தான் நாங்கள் அந்த காணொளி எடுக்கும் வரைக்கும் கண்ட நாங்கள். இந்த இடத்துல மக்கள் வீடுகள் இருக்கின்றது, சில வீடுகள் இருக்கின்றது. ஆனால் வீடுகளுக்குள்ளே மக்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். எல்லா வீடுகளும் பூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த இடங்கள் ஒரு பாதுகாப்பற்ற பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு பிரதேசமாக தற்போதும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிவலோகநாதன் வித்யா அவர்களுடைய வீட்டை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் நடமாட்டமற்ற ஒரு பகுதியாகவும் இந்த இடத்துல வித்யா அவர்கள் தினமும் பாடசாலைக்கு செல்வதற்காகவும் அவர்கள் பயன்படுத்திய கேட்டையும் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் ஒரு சோகமான சம்பவமாக இந்த புங்குடுதீவு பகுதியிலே ஒரு மாணவி மிகவும் கொடூரமான முறைகளிலே காமுகர்களால்
கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். உறவுகளே, நாங்கள் தற்போது சிவலோகநாதன் வித்யாவினுடைய வீட்டிற்கு தான் தற்போது நாங்கள் வந்திருக்கிறோம். இதான் நல்லா வசித்த வீடை பார்க்குறீங்க. இந்த இடத்துல ஓடி திரிந்த இடங்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற மிகவும் கல்வியிலே சிறந்த ஒரு மாணவியாக இருந்த இந்த வித்யாவினுடைய இழப்பானது ஒரு தமிழ் சமூகத்துக்கே பாரிய ஒரு இழப்பாகவும், ஒரு கொடூரமான ஒரு சாமுவர்களால் அந்த பெண்ணினுடைய உயிரை பறித்தெடுத்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலே எந்த ஒரு பிள்ளைக்கும் பாடசாலை மாணவிக்கும் நடைபெறக்கூடாது என்பதை குறிப்பிட்டு தற்போது அந்த வித்யாவினுடைய தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் மிகுந்த சோகத்திலே இருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய மகளை இழந்த வேதனைகளிலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மிகுந்த பார்க்கும்போதே கண்கலங்க வைக்கக்கூடிய மாதிரி அவர்களுடைய நிலைமைகளே இருக்கின்றது. அவன் அம்மா நிற்கிறார் மற்றும் வித்யாவினுடைய போட்டோகள் எல்லாம் இருக்குது. அவன் தாய் தந்தையரிடம் சந்தித்து அந்த அவருடைய கேட்டறிந்து கொள்ளவும், அவருடைய வேதனைகளை தான் கூறுவார்கள். இருந்தாலும் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்வோம். பாருங்கள். அம்மா வணக்கம். வணக்கம். நீங்கள் கவலையில் இருப்பீங்கள் அம்மா. இருந்தாலும் இந்த வித்யாவினுடைய நிலைமையானது மிகுந்த சோகத்திலே அந்த நிலைமையை நாங்கள் பார்க்கும்போது ஒரு பாடசாலை மாணவிக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கிறது. அது ஒரு மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. நீங்கள் அந்த கேள்வி கேட்கும்போதே எங்களுக்கு ஒரு நீங்கள் எவ்வளோ கவலையில் இருப்பீங்களம்மா. இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டீங்களோ? உடம்பு இப்போ ஏதாமல் இருக்குதானே, காய்ச்சல் வந்தது. முடிய ஒரு நேரம் தான் சாப்பிட்டேன். மதியம் போகிறதுனால இப்போ 2-3 நாளாக சாப்பிடுது, ஏதாமல் இருக்குது. ஏன் என்ன வருத்தம் உங்களுக்கு? புராசம் எல்லாம் இருக்கு. எனக்கு சுவார் புராசம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகிறீங்களே? ஓ, ஹாஸ்பிட்டல் தான் மருந்து எல்லாம் கிளினிக் யாழ்ப்பாணம், ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம். ஓ, யாழ்ப்பாணம் தான் கிளினிக்கு போகிறது. அப்போ நீங்களும் ஐயாவுமோ உங்களோட கணவருமோ இருக்கிறீங்க? ஓ, அம்மா எல்லாம் இருக்கிறேன். ஆட்கள் வர போகிறதானீங்க. ஓ, உங்களோட சகோதரங்க சொந்தக்கார எல்லாம் வந்து போகிறவையே? அப்போ தெரியணுமா, இருந்துட்டு வந்துட்டு போகுது. சொந்தக்கார எல்லாம் வந்து போயினா வேணா? சாப்பாடு எல்லாமே என்ன வேறு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதோ? ஓ, சமைச்சு தான். அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு உதவியல் சாப்பாடுகளுக்கு என்ன செய்கிற நீங்கள்? சாப்பாடுகளுக்கு புள்ளியல் தான். மகளாக்கள் உங்களுக்கு எத்தனை புள்ளியல்? 3 புள்ளியல் ஐயா. 2 புள்ளியல் இருக்குது. ஒரு புள்ளை தான் கடைசி. வித்தியா தான் கடைசி பிள்ளைண்ணா? அவள் கடைசி பிள்ளை. மிச்சாக்கள் 2 பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் செய்துட்டு நம்ம. அப்போ நீங்கள் சொந்த இடம் இங்கே இந்த இடமோ? நாங்கள் புங்குடி. புங்குடி தீவு. இடம்பெயர்ந்து வேறு எங்கே போனீங்களோ? நாங்கள் புங்குடி தீவு அந்த முதல் 91 பிரச்சனையோட அங்கே இடம்பெயர்ந்து போனீங்க? இடம்பெயர்வு போய் வந்தேன். இடம்பெயர்ந்து இப்போ நீங்கள் சின்னலேருந்து இந்த இடத்துல இருக்கிறீங்களோ? நாங்கள் சொந்த இடம் புங்குடி தான். புங்குடி தீவு. அப்போ உங்களோட கணவரும் இந்த இடமோ? ஓ, அவரும் புங்குடி. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கனகாலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களே? நாங்கள் 91க்கு பிறகு அங்கால இருந்து பிறகு 2011 தான் வந்தேன். இங்கே முகாமால வந்தேன். முகாமால தான் நாங்கள் வந்தோம். வித்தியா இல்லாமல் இப்படி பிரச்சனை இல்லைன்னா நான் அங்காலே இருந்துடும். அதான்
நிறைய இருந்திருப்போம். இப்படி இந்த பிரச்சனைகளால் ஓடி ஓடி திரிஞ்சு இப்படியே வந்து நம்மளை சொந்த ஊருக்கட்டா வந்து இருப்போம்னு சொல்லி வந்தோம். சொந்தமாட்டு சொன்னால் உங்களோட உறவுகள் சொந்தக்காரோடைய ஒரு சந்தோஷமாக இருக்குமெண்டு வந்த நீங்கள் வேற கொஞ்ச காலம்தான் வந்து நாங்கள் இங்கே பிள்ளை படிக்காமல் என்ன பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறார் தானே. அப்போ ஸ்கூலுக்கு விடத்தானே வேணும். முன்னே அந்த வந்த ஊசில் எங்களுக்கு கொஞ்சம் அந்த வாகன வசதிகள் ஒன்றும் இல்லையே. அப்போ இந்த இடத்துல குறைவு தான். அப்போ சைக்கிள் அதுவெல்லாம் எடுத்து கொடுத்து பிள்ளைகளை படிக்க விடுறது வழிய வேறு வாகனங்கள் அதெல்லாம் இல்லை. இப்போ இந்த இடங்கள்லாம நாங்கள் பார்க்க இப்போ விரைக்கே நான் இந்த பாதையாலையில் எல்லாம் கூட அந்த வடலிப்பத்தையல் பெனைகள் மற்றும் மக்கள் நடமாட்டமற்ற ஒரு பகுதியாக தான் தற்போதும் இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கேன். ஆனால் அந்த சனம் போக்குவரத்து அதை எந்த நேரம் மட்டும் இல்லை. போக்குவரத்து இல்லை காலையில் மாலையில் போய் வரணும். ஸ்கூல் டைமுக்கு பிள்ளைகள் போகிறது அப்புறம் மாலையில் வேறுங்களோ இருங்களோ நடுக அந்த போகிற கட்டாயமாக போகிறாக்கள் போய் வருவினோம். இந்த பகுதியில் அம்மா எத்தனை குடிமனைகள் இருக்கின்றது? எத்தனை பேர் இருக்கணும் இந்த இடங்கள்? இந்த இடத்துல இது 10ஆம் பட்டாரம் ஐயா. இது 10ஆம் பட்டாரம்டா இது இடத்துக்கு அங்கால போகும் 10 அப்படியே இருக்குது. இங்கே 35 குடியேற்றம் இங்கே இருக்கு போது. GS 10 இருக்குது. ஆனால் கொஞ்சம் குறைவு. ஆனால் மக்கள் நடமாட்டமற்ற பகுதி தான் கொஞ்சம். இப்போவும் அந்த எத்தனை 11 வருடங்கள் என்ன 11 வருடங்கள் கழித்தும் இந்த வித்தியாவினுடைய ஊரானது தற்போதும் மக்கள் நடமாட்டமற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கின்றது. நாங்கள் குடிமனைகள் கிட்ட எல்லாம் குறைவு போலோடங்கண்ணே. எல்லாம் அந்த 91 கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. 91 நம்ம போயிட்டு கூட. இந்த சம்பவம் வித்தியாவுக்கு நடந்த பின்னர் இந்த ஊரில் தற்போது சில மக்கள் வேறு இடங்களுக்கு மாறி போட்டினமோ இல்லாட்டி தற்போதும் அந்த இடங்களில் இருக்கணுமோ? சில ஆட்கள் போயிட்டினோம். இந்த புளிய அந்த இங்கே இருந்ததோட பிள்ளைகளோட எங்களோட பிள்ளைகளோட படித்த பிள்ளைகளெல்லாம் திக்காக போயிட்டு வெளிநாடுகள் இடங்கள் மாறி போயிருக்கிறோம். ஏன்னா இந்த இடங்கள் ஒரு இந்த வித்தியாவுக்கு நடந்த மாதிரி வேறு ஒரு பெண்களுக்கும் நடக்கக்கூடாதுன்ட்டு அவர்கள் பாதுகாப்பு கருதி அப்படி சென்று இருக்கிறார்கள். இப்போ நீங்களும் இந்த இடங்களில் இப்போ நீங்கள் இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த இடங்களில்? என்ன செய்கிறது? பிள்ளையே போயிட்டு நாங்கள் வயசு போனோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கே கொண்டு திரிகிறோம் போராடு நம்மளோட ஊரண்டு சொல்லி இருக்கிறோம். இப்போ உங்களோட சொந்தக்காரெல்லாம் வந்து போயினோம். இப்போ அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்குமே. சொந்த பந்தம் மட்டுங்காட்டியே என்ன செய்கிறோம்? இந்த பெரிய பிள்ளையே கொடுத்துட்டோம். எங்களுக்கு நாங்கள் இங்கே ஒரு பாதுகாப்பு தேடி போடுறது. அதான் எப்படி நீங்கள் உங்களோட படிக்க எப்படி நல்லா படிப்பாவோ வித்தியா? படிப்பாண்டு நாங்கள் சொல்கிறதுவே இல்லை. சிஎம்ஆருக்கு எல்லாருக்கும் தெரியும். படித்த இப்போ போயிட்டா இந்த இருக்கிறடா பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறப்பா. நல்ல படித்து நல்ல கல்விமான் நல்ல ஒரு டாக்டராகவோ இன்ஜினியரை வர வேண்டிய பெண்ணு இப்படி ஒரு நிலைமையாக போயிட்டு தானே. அவட படிப்புக்கு இப்படி படித்து வந்தவா இப்படி ஒரு நிலைமையாக இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. எங்களுக்கு ஒரு பாரதம் நாங்கள் எதிர்பார்க்கல தானே. நடக்கும் மட்டும் எதிர்பார்க்கல. நாங்களும் எல்லாத்தையும் சலித்து வந்தாக்கள்லானே. அப்போ இப்படி பிள்ளைகளை இப்படி செய்யணும் வந்து யாரு கண்டேன். அதுதான் நல்லா படித்து நல்ல பட்டங்கள் பெற்று நல்ல ஒரு சிறந்த ஒரு பதவியில் இருக்க வேண்டிய பெண் இப்படி உங்களோட பெண்ணை சீரழித்தவர்களுக்கு தக்க தண்டனை கடவுளால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த 2 தினங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்களோ தெரியல, அந்த உங்களுடைய மகளை இவ்வாறு ஒரு சீரழித்தவர்களுக்கு கடவுளால் தற்போது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தண்டனை. அவர்கள் சிறையிலே அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அவ்வாறு தற்போது இறப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்றும் அவர்கள்
அவர்களுக்கு நீதிமன்றங்களாலும் அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் எவ்வளவு சொன்னாலும் உங்களுடைய மகளை நீங்கள் மகள் இருக்கும்போது தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே. மற்றவர்களுக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் உங்களுடைய குழந்தை மீண்டும் வந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்குமே. நம்ம என்னத்தை சொன்னாலும் எங்களை உள்ள எங்களோட இருக்க மாட்டோம். என்னத்தை சொன்னாலும் ஐயா எங்கடா உள்ள இப்படி ஒரு நிலைக்கு போயிட்டான்னு ஒரு சும்மா எல்லாரும் சாகுறதான் இல்லையான்னு சொல்லல. எல்லாருக்கும் சாகா வரம் பெற்று பலையிலையா. ஆனால் இப்படி ஒரு கண்டனைக்கு தான் போயிட்டான்னு தான் எல்லாரும் வருத்தம் வந்து சாயணும். என்ன பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குத்தான். ஆனால் அந்த இப்படி ஒரு கொடூரமான கேள்விப்பட. சரி, கவலைப்படாதீங்க அம்மா. நீ என்ன செய்யறோம்? சாவு மட்டும் ஐயா எங்கட மனத்தில் நாங்கள் இதுதான் எங்களுக்கு வாழ்க்கையாக போயிட்டு. சாவு மட்டும் நோய் வாய்ப்பட்டுட்டோம் நாங்கள். சாவு மட்டும் மறக்கிறார் எங்களுக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இந்த ஊரில் வந்து குளிச்சுட்டே போட்டு கவலை வழிய வரேன். சும்மா செத்துருந்தாலும் பரவாயில்லை. இப்படி ஒரு கொடூரமும் ஆனால் வேலை செய்து இவ்வளவு தண்டனையில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, கவலைப்படாதீங்க அம்மா. எல்லாம் கடவுளால் எல்லாம் தண்டனை கொடுக்கப்படும். நீங்கள் 2011ஆம் ஆண்டிலிருந்து இப்படி இருக்கிறீங்க. 2015 இந்த இடங்களில் இருக்கிறீங்களோ? நாங்கள் எங்கே ஓடுறோம் ஐயா. எங்கே வந்தாலும் நீராதவரையும் கொண்டு விரிவேலுமா ஐயா. எச்சிட மட்டும் கொண்டு விரிவேன். அது சரிதான். அவர் வந்து படுக்க பாயா போயிட்டு. உங்களுக்கும் அம்மா என்ன சில ரோகங்கள் இருக்கோ? சில இல்லை வருத்தம் புரசர் தைராய்ட்ஸ் இருக்கோ? இல்லை வருத்தம். மற்றது நரம்பு குலைக்கு அந்த நேரம் குலைக்கு அந்த முதுகில் நரம்பு இப்படி குலை கொஞ்சம் காலம் கிடந்தேன். இப்போ உங்களுக்கு அம்மா சாப்பாடுகளுக்கு மகளாக்கள் பிள்ளையெல்லாம் தெரியணும். எப்படி உங்களுக்கு பிரச்சனை இல்லை சாப்பாடுகளுக்கு? இல்லையா, நாங்கள் கடையில் போய் வேண்டி கொண்டாந்து எங்களை விருப்பமான சாப்பாடை செய்து சாப்பிடுவோம். உங்களுக்கு உதவிகள் எதுவும் கிடைக்குதோ? இப்போ ஜிஎஸ் மூலம் அப்படி எதுவும் உங்களுக்கு உதவிகள்? ஜிஎஸ் மூலம் இவருக்கு கொடுத்துக்கணும் வந்து இப்போ நிப்பாட்டி இருக்கு. ஏன் என்னத்துக்காண்டி அப்படி நிப்பாட்டிருக்கேன்? இல்லை என்னன்றீங்கள இப்போ நிப்பாட்டி இருக்கணுமா? எல்லாருக்கும் நிப்பாட்டி இருக்கிறது. அப்படிங்கம்மா. நீங்களும் ஒரு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கும் ஐயாண்ட நிலைமையை பார்த்து யாரும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறாக்களாவது கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் உதவி செய்தானே இல்லாமல் தேவையில்லையா. அந்த பெரிய புள்ளையே கொடுத்துட்டோம். உழைச்சி தர புள்ளையே போயிட்டுது. அதானே ரெண்டாலும் நீங்கள் இயலாத நேரத்தில் நாங்கள் யாராவது எப்படியும் கை கொடுக்கணுமுங்க. நீங்கள் உங்களுக்கு இப்படியான நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் தமிழ் பாடுபட்டு தான் சாப்பிட்டு நாங்கள் எவரையும் தோட்டம் செய்து இல்லாத செய்து நாங்கள் வந்து இருந்து கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டு நாங்கள் அதே முடிச்சு சாப்பிடுங்க. சரி, கவலைப்படாதீங்க. உங்களோட நிலைமைனா தெரியுதம்மா. என்ன செய்கிறது எல்லாம் கவலைப்படாங்க. எல்லாம் உங்களோட மகளை இப்படியான நிலைமைக்கு கொண்டாந்தாக்கல எல்லாம் கடவுள் தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது பாருங்க. ஏன்னா கவலைகளை விட்டுட்டு நீ பழைய நினைவுகளை விட்டுட்டு நீ சந்தோஷமாக வருத்தங்களை மாற்றுறதுக்கும் மற்ற குளிசையில் போட்டு சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கணும். என்ன செய்கிறோம்மா, என்ன செய்கிறோம் நாங்கள் சில விஷயங்களையும் கதைக்க இயலாது. வேணா நாங்கள் சில விஷயங்களை கதைச்சு எல்லாம் எனக்கு எந்த பிள்ளை இல்லையாமையே ஏன் அடுத்த விட்ட கதை எனக்கு. அவன் செய்த அவரே வினை அறுத்தவன் வினை அறுப்பான்ன்ற மாதிரி அவனே அறுத்தட்டு போவான். நாங்கள் என்ன செய்வோம். இந்த பலன் இதாக போயிட்டு
என்ன சரி, ஆனால் இந்த இடங்கள் கொஞ்சம் பாதுகாப்பற்ற இடம் வேணாம்மா. ஓ அது அதுக்கு இதுக்குள்ளே மக்கள் இருக்கிறார்களே என்று நான் இந்த இதான் புதுசாக வந்தேன் நான். ஆ இப்படி வந்த இடத்துல இப்படி என்ன ஒரு சன நடமாட்டம் இல்லாத இடத்துல இன்னண்டு பொம்பளை புள்ளியில் இருப்பினம். ஏன்னா நான் வந்த இடங்கள் முழுக்க இப்போ முதல் இருந்தது ஐயா கணக்கு புள்ளிகள் மக்கள் இருந்தவையோ. கணக்கு புள்ளிகள் இருந்தது. இப்போ ஒன்று ரெண்டு ஸ்கூலுக்கு போய்க்க நிறைய புள்ளிகள் போகிறது இடம்பெயர்ந்த புள்ளிகள் எல்லாம் வந்திருந்தவை இங்கே அப்பேக்க இடம்பெயர்ந்து அங்கால 5-6 புள்ளிகள் இங்கே வாவே 5-7-8 புள்ளிகளோட போகிறது இங்கே போய்க்கேம் போயிருக்கிறா. என்ன காலாஷ்டமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதான் இப்படியான நிலைமையாக போயிட்டு தான் போய் வந்த பிள்ளைகளுக்கு பயம் இல்லை. போய் வந்த பிள்ளைகளானே ஐயா. ஓ ஏன்னா இப்போ கொஞ்ச காலம் இருந்தாலும் அது பழகிட்டு தானே. ஸ்கூலுக்கு மட்டும்தான் போவா ஐயா. மற்றும்படி ஒரு இடம் வழியால் போகிற இல்லை. விளையாட பிள்ளைகளோட போனால் அப்புறம் பிள்ளைகளோடையே வந்துடுவா. ஆக்களும் நாங்களும் போய்க்க கொண்டு விடுறது அக்கால போய்க்க வர்றது அப்படி அந்த படிக்காமல் வீட்டுட்டு என்னண்ட ஐயா இருக்கிறது. ஓ அதான் படித்தா தானே. நாங்கள் பிள்ளைகள படிக்காமல் என்னத்துக்கு படித்தா தான் எங்கேண்டாலும் போய் உழைக்கலாம் போகலாம் வரலாம். ஓ வித்தியா வித்தியா பள்ளிக்கூடம் தனியாக தான் போய் வரவா இல்லை நண்பிகளோட? அதுகளெல்லாம் இப்போ மாதிரி பண்ணிட்டு வெளிநாடுகள் போயிட்டு வெளிநாடு போயிட்டு அவட படித்த பிள்ளைகள் இந்த ஊர் பிள்ளைகள் வேற பிள்ளைகள் போயிட்டு கல்யாணம் கட்டிலாம் போயிட்டு. இவ அந்த சம்பவம் நடந்தாண்டு இவ தனியாக தான் சைக்கிளில் போயிருக்கிறான். தனியாண்டில் ஆக்களும் போயிருக்கணும் ஐயா எல்லாரும் தெரியாதான். போன இடத்துல இப்படி நடந்திருக்குது. காலமே எத்தனை மணிக்கு நடந்தான்னு தெரியல. 7:30க்கு தான் போகிறோம். 7:30 சைக்கிளில் தான் போகிறவா போகிறவா ஆக்களோட போடுவா. போன இடத்துல இப்போ அந்த உங்களோட வளர்ப்பு நாய் நிற்குதோ மோசம் போயிட்டு அந்த நாய் தானே அந்த இப்படி இந்த வித்தியா இந்த உடல் நாங்கள் பார்க்க போன இடத்துல அது பின்னால் வந்து அது சட்டையில் கண்டுட்டு நாய் குறைச்சி தான் உங்களுக்கு அப்படி காட்டி தந்ததாம் அப்படியோ? வித்தியா இந்த இடத்துல அவன் அது அதுக்கு தெரியும் தானே வளர்ப்பு நாய்களுக்கு ஆக்களோட மனப்பு கண்டாலே தெரியும் தான். அது நடுகளம் புலங்குற வேண்ட அதான் மோப்பத்தில் பிடிச்சி கண்டுபிடிச்சிருக்குது. ஆனால் நீங்கள் அந்த நாய் கண்டுபிடிக்காட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்களா? நாங்கள் தடவி கேட்டு தான் இருந்தாங்க. புதனும் தடவி வியாழனும் தடவினாங்க. எல்லாம் இந்தியெல்லாம் போட்டு எல்லாம் செய்யுதாங்க. எங்களால் எல்லாம் தடவி பார்த்து நாங்கள் பிடிக்கிறாங்க தடவி. நீங்களும் எவ்வளோ இடங்கள் கஷ்டப்பட்டு தேடி திரிஞ்சிருப்பீங்களே சாப்பாடுகள் இல்லாமல் அலைஞ்சு எல்லாத்தையும் அனுபவித்து வந்துடுங்களுக்கு இப்படி ஒரு பாடம் படிப்பிச்சு வச்சுச்சுன்னா. மகன் இல்லாமல் இப்படி இருக்கிறார் கல்யாணம் செய்துட்டாரோ? உங்களோட அண்ணன் மகன் அவர் தானே தேடி திரிஞ்சு தான் அவரும் கண்டுபிடிச்சது. அவர் அந்த பற்றைகள் நிரம்பிய பகுதியில் தான் அவன் நீங்கள் பார்க்க எப்படி இருந்தவா கட்டப்படம் தூரத்தை அவனை அப்போ நீங்கள் காணையில் இப்போ உங்களோட மகன் தான் கண்டிருக்கிறார். அப்படி ஒரு அவலம் நிறைந்த ஒரு அப்பாக போய்விட்டதே. நம்ம என்ன செய்கிறது அம்மா எல்லாம் கவலைப்படாதீங்க. நீ என்ன செய்கிறது? அவள் போயிட்டாம்மா அவள் போயிட்டா இருக்கிறதா பாதிச்சுட்டேன். அவள் போயிட்டா நாங்கள் இருக்கிறனாங்க பாதிச்சுட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. நீ எல்லாரும் உதக்காமல் வரையில உதக்காமல் போகிற இல்லை. ரெண்டாலும் ஒரு சின்ன வயசுல இப்படி நடப்பட்டது ஒரு கவலை தானே. சரி கவலைப்படாதீங்க. அவளை அந்த இறப்பை நினைக்கிறதான் கவலையாக இருக்க கொடூரமான இறப்பை.
வருத்தம் வந்து இறக்குறது பிரச்சனை இல்லை, இப்படி அவர் ஒரு விதமான இறப்பு. அவளை சாவில்லை, அவளை நிறைந்த ஒரு பிறப்பு இல்லை, அதால் யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாது. என்னண்டு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களோட நாங்கள் அப்படி என்ன கதைக்கலாமா? சரியம்மா, நன்றி. என்ன ஓகே, நன்றி. கவலைப்படாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, உடல்நிலையை பாருங்கோ. இனி என்ன எல்லாம் கடவுள் பார்ப்பார், எல்லா தண்டனை எல்லோரும் வழங்குவார். ஒவ்வொரு தடவை எல்லாம் தண்டனை கொடுத்து கொண்டு வர நீங்கள் யோசிக்காதீங்க, நல்லபடியாக சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்ல உடல்நிலையை ஆரோக்கியமாக இருங்கோ. மற்ற உங்களுக்கு எதுவும் உதவிகள் அது தேவைன்னு சொன்னால் நான் இந்த நம்பரை தரேன். உங்களுக்கு எதுவும் உதவிகள்னு சொன்னால் நான் வேறு யாரும் உறவுகளிடம் உதவி கேட்டு உங்களை என்னால் ஏந்த உதவியை நான் செய்கிறேனம்மா. நீங்கள் சாப்பிட்டு நல்ல கவலைப்படாதீங்க, நீ வருத்தத்தை மாற்றி சந்தோஷமாக இருக்க பாருங்க. நீங்கள் கவலைப்பட்டால் ஐயாவும் கவலைப்படுவார், அதால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் எல்லாம் ஐயாவும் இருப்ப சந்தோஷமாக. இன்றைய போனாலும் கொண்டு வர, நாளை போனாலும் கொண்டு வர, எங்களால் என்ன வரப்போ இந்த வாழும் வளரும் பிள்ளைகளே போயிட்டுது. நாங்கள் இருந்த இன்னத்த காலம். சரி, கவலைப்படாங்க, எல்லாம் என்ன செய்கிறோம் அம்மா, நாங்களும் கவலைப்படாங்க. நாங்கள் ஒரு ஆறுதல் சொல்லலாம், என்ன செய்கிறோம் கூட நிலைமையில் இருந்து பார்க்க நாங்களும் வீட்டுக்கு ஒரு பெற்ற தாய்க்கு தான் தெரியும், அந்த பிள்ளைய சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்தெடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பேணி பராமரித்து வளர்த்த உங்களுக்கு தான் தெரியுமாம்மா. நாங்கள் சும்மா உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்குறோம், ஆனால் உங்களை எவ்வளோ அந்த பிள்ளையோட பேணி பாதுகாத்து கொண்டு திரிஞ்சு விளையாட்டு கூட்டி திரிஞ்சு அப்படி நல்ல வளர்த்திருப்பீங்களும். உங்களுக்கு இப்படி நிலைமை இருக்குது, நாங்கள் என்னென்னு சொல்கிறதே தெரிய முடியவில்லை, என்ன செய்கிறதம்மா. சரி பார்ப்போம், என்ன கவலைப்படாங்க, சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. நீங்கள் பழைய நினைவுகளை விட்டுட்டு சந்தோஷமாக இருந்தால் தான் ஐயாவும் சந்தோஷமாக இருப்பார். என்னம்மா? ஓகே, என்ன நன்றி. என்னம்மா? ஓகே ஓகே. இந்த மேசையிலெல்லாம் வித்தியாக இருந்து படித்த மேசைகளை பார்க்குறீங்க. இதில் இருந்தவா கல்வி கற்ற மேசைகள் பாருங்க. இல்லை, கல்வி கற்று நல்ல ஒரு சிறந்த பதவியில் வருவதற்காக இந்த மேசைகளிலே இருந்து வித்தியா படித்திருந்தார். அத்தோடு வித்தியாவினுடைய வீடுகளை பார்க்குறீங்கள். அவர்களும் மிகுந்த கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார்கள், மன வேதனைகளிலே இருக்கிறார்கள். நீங்கள் தற்போது வித்தியாவினுடைய புகைப்படத்தை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்கள். இந்த இடத்துல இந்த சிவலோகநாதன் வித்தியா 96ஆம் ஆண்டு பிறந்தவா பாருங்க. 96ஆம் ஆண்டு பிறந்தவா, 25/11/96ஆம் ஆண்டு பிறந்தவா சிவலோகநாதன் வித்தியா. அவன் இறப்பு சம்பவம் நடைபெற்றது 13/5/2015ஆம் ஆண்டு பாருங்க. 13/5/2015 தான் வித்தியா இறந்தவா. அவர்களை ஒரு கண்ணகி தாய் போல் அந்த அம்மா தற்போதும் அந்த சுவாமி தட்டை கும்பிடுற மாதிரி தான் அந்த பிள்ளைய தற்போதும் கும்பிட்டு கொண்டு இருக்கிற பூவல் வச்சு, அந்த பிள்ளைக்கு மல்லிகை பூவெல்லாம் வச்சு தான் கும்பிட்டு கொண்டிருக்கிற பாருங்க. அப்படி விளக்கு கொளுத்தி மிகுந்த கவலைகளிலே இந்த அம்மா அவர்களுடைய தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் வித்தியாவினுடைய வீடுகளை பார்க்குறீங்க. அவர்களுக்கு கஷ்டம்தான், கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வித்தியாத இடங்கள், சுவாமி படங்கள் இதிலே வச்சு கும்பிட்றோம் நீங்கள். சுவாமி படங்கள் பாருங்கள், உள்ளுக்கும் இருக்குது, அப்போ வெளியிலேயும் சுவாமி படங்களை வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. இதான் அவர்களுடைய சுவாமி அறை. வித்தியா எல்லாம் இந்த இடங்களில் ஓடுபட்டு திரிந்த இடங்கள் பாருங்க. இதுதான் வித்தியாவினுடைய வீட்டை பார்க்குறீங்க. வீட்டினுடைய பின்புற பகுதி பாருங்க. இந்த இடங்களில் வித்தியா எல்லாம் ஓடுபட்டு அவருடைய வீட்டினுடைய பின்புற பகுதி பார்க்குறீங்க.
தென்னை மரங்கள் நிறைந்ததாக பின் பகுதிகள் காணப்படுகிறது. இது பாருங்க கள்ளி மரம் நிற்கிறது பாருங்க. துளசி மாடுகள் எல்லாம் பழகின. வித்தியாவினுடைய வீட்டினுடைய பின்புற பகுதி பாருங்க. வேப்ப மரம் எல்லாம் இருக்கிறது. தென்னம்பிள்ளை எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த இடங்களில் எல்லாம் வித்தியாவோடு பட்டு இந்த இடங்களில் சென்ற இடங்கள் வேணும். தென்னை மரங்கள் நல்லா காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது. வித்தியாவினுடைய வீட்டினுடைய பின்புற பகுதிகள் பாருங்க. இப்படிலாம் கொய்யா எல்லாம் இருக்குது. மாமரங்கள் மாமரம் எல்லாம் இருக்குது பாருங்க. இதிலெல்லாம் வித்தியாக இருந்து படிச்சிருப்பா. ஆரம்பத்தில் இருந்து மரத்துக்கு கீழே இருந்து படிச்சிருக்கிற பகுதிகள் படிச்சிருந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு கல்வி மாணாக வர வேண்டிய வித்தியா இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றார். இதுதான் வித்தியா அவர்கள் பயன்படுத்திய கிணறுகள். வித்தியா அவர்கள் பயன்படுத்தின கிணறுகளை பாருங்க. இது வந்து தண்ணி கொஞ்சம் வித்தியாசமான கலராக இருக்குது. இதான் இந்த கிணறு. இந்த அளவு இந்த வேலியெல்லாம் வேலி தான் அடைச்சிருக்கேன். தென்னை மரச்சோலை தான் நல்ல அழகான வீடுகளாக இருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு வித்தியா இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றார். வித்தியாவினுடைய முன் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிற பகுதி. இதுதான் வித்தியாவினுடைய வீடு பாருங்க. இந்த இடத்துல நான் கல்வி கற்று நல்ல சிறந்த மாணவி இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார். மன வேதனை அளிக்கின்றது.